அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். தனுசு ராசி அன்பர்களுக்கு 3 ராகு, 4 சனி, அர்த்தாஷ்டம சனி, 6ஆம் இடத்தில் செவ்வாய், 7 சூரியன் புதன், 8 குரு, 9 கேது சுக்கிரன் உள்ளனர். ராசியாதிபதி குரு 8 இருப்பதாலும் 7 சூரியன் இருப்பதாலும் நீங்கள் எதிலும் சற்று நிதானமாக இருத்தல் வேண்டும். பொறுமை வேண்டும், சகிப்புத்தன்மை வேண்டும், மன உறுதி வேண்டும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று பொறுமை தேவை. யாருக்கும் கடன் தரக்கூடாது, வாங்கக்கூடாது, ஜாமீன் தரக்கூடாது. நெருங்கியவர்களால் தேவையில்லாத நிம்மதி குறைவு ஏற்படலாம். ராசிக்கு 3 ராகு, 9 கேது, 6 செவ்வாய் இருப்பதால் எந்த பிரச்சனை வந்தாலும் அதனை சமாளிக்கும் சக்தி தங்களுக்கு உண்டாகும். இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை தற்சமயம் தள்ளி வைத்தல் வேண்டும். தொழில் தொடர்பான கணக்கு வழக்குகளை சரியான முறையில் பராமரித்தல் வேண்டும். தேவையில்லாத வீண் பழி சொற்கள் ஏற்படலாம். 4ஆம் இடத்தில் அர்த்தாஷ்டம சனி என்பதால் பெற்ற தாயாருக்கு உடல்நலக்குறைவு உண்டாகலாம். தங்களுக்கும் உடல்நலக்குறைவு உண்டாகும். அதிக அலைச்சல். வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனமாக செல்லுங்கள். 6இல் உள்ள செவ்வாய் தங்களுக்கு ரியல் எஸ்டேட் துறையில் உள்ள நண்பர்களுக்கு லாபங்கள் பெருகும். வீடு கட்ட ஆசைப்படுபவர்கள் தாராளமாக வீடு கட்டலாம். மாணவியர்கள் நன்றாக படித்தல் வேண்டும். படிப்பில் கவனம் செலுத்தல் வேண்டும். பெற்றோர் சொற்படி, ஆசிரியர் சொற்படி கேட்குதல் வேண்டும். 6இல் உள்ள செவ்வாய், 3இல் உள்ள ராகு உங்களுக்கு நடைபெறும். எதிர்மறை பாதிப்புகளை குறைத்து ஆறுதல் தந்து பிரச்சனைகளிலிருந்து விடுவிப்பார்கள். வெற்றியை நோக்கி உங்கள் சிந்தனையை நகர்த்துவார்கள். மனதில் தைரியம் பிறந்து எது வந்தாலும் வரட்டும் என இருப்பீர்கள். பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் இருப்பதால் கலைத்துறை அன்பர்களுக்கு லாபம் பெருகும். பண வரவுகள் உண்டாகும். சிலர் கலை நிகழ்ச்சிகளுக்காக வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளுக்கு சென்று வரலாம். 4இல் சனி இருப்பதால் சில நேரங்களில் பயணங்களில் தடை ஏற்படலாம். வாகனங்களில் பிரச்சனைகள் வரலாம். அஷ்டமத்தில் குரு தனக்குத்தானே எதிரி என்பது போல பல நேரங்களில் உங்களை நீங்களே குழப்பிக் கொள்வீர்கள். தாயாருக்கு மருத்துவ செலவு வரலாம். உறவுகள் விஷயத்தில் கவனம் தேவை. 14ஆம் தேதி இரவு 6:50 முதல் 16ஆம் தேதி இரவு 7:52 வரை சந்திராசிரமம் உண்டு. சந்திராசிரம தினத்தில் தாங்கள் கவனமாக இருத்தல் வேண்டும். கோவிலுக்கு சென்றால் கிருஷ்ண பகவானை வழிபடுங்கள். தினமும் சுந்தரகாண்டம், பகவத்கீதை படியுங்கள். வாழ்க்கையில் இன்புறலாம். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.